திரு எடப்பாடி அவர்களே, இன்னைக்கு லேபர் வேலை செய்றீங்கல்ல, யார்கிட்ட? அமித்ஷா. போய் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துறீங்களா? அந்த ஃபோட்டோ வெளியே வந்து தெரியுமா? அது சரி, காலில் விழுறதுக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடிக்கு சொல்லியா கொடுக்கணும். அதில் டபுள் பிஎஸ்டி வரும் காலில் விழுறதுக்கு. சைஸாக காலில் விழுவார். நான் எடப்பாடி டேபிள் கீழே எப்படி போய் காலில் விழணும், தவழ்ந்து போய் எப்படி காலில் விழணும், ஊர்ந்து போய் எப்படி காலில் விழணும், சாஷ்டாங்கமாக அப்படியே வடிவேல் ஒரு படத்தில் அந்த பாய் மடிக்கும் போது அப்படியே கீழே விழுவா. அப்படியே கீழே விழுந்து மூக்கில் அடிப்பட்ட ரத்தம் வரும். ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி ரத்தம்லாம் வராது, அழகாக விழுவார். அது மாதிரி சைஸாக காலில் விழக்கூடிய நான் எடப்பாடி. இன்னைக்கு எடப்பாடியினுடைய முதலமைச்சர் ஆகுவதற்கும் இடி அமலாக்கத்துறை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் இன்றைக்கு அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி அமித்ஷாவின் கால்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த அமித்ஷானுடைய பிஜேபி கட்சி ஆட்சி பண்றது பார், தினம் கற்பழிக்கிறோம், குழந்தைங்களை கற்பழிக்கிறோம், கோயிலில் கற்பழிக்கிறோம், அந்த கட்சியினுடைய மகளிரணி நிர்வாகிகளை கற்பழிக்கிறோம். அந்த வீடியோ சோசியல் மீடியாலே வெளியே வந்துட்டு தவிர அவனுக்கு தண்டனை இல்லை. ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இப்படி ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் உடனே அவனை பிடிச்சி அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் 30 வருஷம் தண்டனை. பட் அவன் தப்பிக்க முடியாது. இனிமேல் இந்த தப்பு எவனும் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ஏதாவது குளிர்காயெல்லாம் எடப்பாடி பார்த்தா அப்படி. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துறார் தலைவர் தளபதி. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அனைத்து பெண்களும் சமூக வலைத்தளங்களிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறார்.